திருப்பூர் தோல் நிறுவனங்களின் கோரிக்கைகளை தமிழ்நாட்டு எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் எடுத்துரைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற கருப்பொருளில் 51வது நாளாக எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பயணம் மேற்கொண்டுள்ளார். திருப்பூரில் விவசாய சங்கங்கள், பல்வேறு தொழில்துறையை சேர்ந்த சங்க பிரதிநிதிகளுடன் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடினார். அப்போது எடப்பாடி பழனிசாமியிடம் வட்டியில்லா கடனை மானியமாக அறிவிக்க வேண்டும் என்றும், மின்கட்டண உயர்வால் தோல் நலிவடைந்து விட்டதாக சாய ஆலை உரிமையாளர் சங்கத்தினர் தெரிவித்தனர். மானியத்துடன் சோலார் பேனல் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியிடம் தமிழ்நாடு விசைத்தறி சங்கத்தினர் கோரிக்கை விடுத்தனர். தொழில் அதிபர்கள் அவர்களுக்கு ஏற்பட்டுகின்ற பிரச்சனை குறித்தும் அறிந்து அதை கடித்தன் மூலமாகவும், மேலும் எங்களுக்கு தெரிந்த மத்திய அமைச்சர்கள் மூலமாகவும் கருத்தை சொல்லியிருக்கிறோம். என்னென்ன பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிறோம், அந்த பாதிப்பிலிருந்து இவர்களுக்கு மீட்டெடுப்பதற்கு அரசாங்கத்தின் மூலமாக என்னென்ன உதவி செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நான் எடுத்துரைத்திருக்கின்றோம். அதோடு இங்கே பேசினார்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று. எங்களுக்கு மாநிலவையில் தான் உறுப்பினர் இருக்கிறார், மக்களவையில் இல்லை. அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. அதனால் இந்த அரசாங்கம் மத்தியிலே அழுத்தம் கொடுக்க வேண்டும்.